சாரி ஐம் வெரி பேட் இன் நேம்ஸ். எல்லாரையும் பேர் சொல்லலான்னு நினச்சேன், நிச்சயமாக ஒரு 5 பேராவது விடுவதனால ஒரு சின்ன கனவாக தான் இது ஆரம்பிச்சது. இது வந்து ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்முக்கான ஒரு சின்ன படமாக ஆரம்பிக்கணும்னு ஆரம்பித்தது. வி ஆர் ஸோ கிளாட் ரெட் ஜெயண்ட் பார்ட்னர் பண்ணி இதை வந்து தியேட்டருக்கு கொண்டு வர செண்முகமூர்த்தி சார் ரொம்ப நன்றி. நவி ஸ்டுடியோஸ் தேங்க்யூ ஸோ மச். ஆக்சுவலாக மாரியோட படம் பண்ணோன்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனால் நாங்கள் பண்ணுற அடுத்த படம் வந்து ஒன்று மாறி அடுத்து ராம். ஸோ வி ஆர் ஸோ ஹாப்பி. இந்த வருஷத்துக்குள்ளேயே 2 படமும் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஒரு கதை நாயகனின் கதை, மாறின்ற ஒரு கதை நாயகனின் கதை, சொந்த கதை. அதுதான் எங்களுக்கு வந்து இதை திஸ் இஸ் வெரி ஸ்பெஷல் ஃபார் அஸ். சொல்ல வேண்டிய ஒரு கதை. திருநெல்வேலி மாதிரி வளமான ஒரு தேசத்தில் எப்போவுமே நம்ம மீசையை முறுக்கிட்டு அவசியமில்லாத பந்தாக்கள் பற்றின படங்களுக்கு நடுவில் பசியோடு இருக்கிற ஒரு பையன் வாழைத்தார் சுமக்கிற ஒரு கதை. அந்த பசியை மறந்தவன் ஓடி இன்னைக்கு வந்து ஒரு மாரி செல்வராஜா உருவாக்கிய ஒரு கதை. ஸோ திஸ் மூவி இஸ் ஸ்பெஷல். அண்ட் பாட்டு கேட்டிருப்பீங்க. தி இஸ் மை ஃபேவரட் வாய்ஸ். தேங்க்யூ சந்தோஷ் சார், கிவிங் அஸ் கிரேட் சாங்ஸ். சம் ஆஃப் த ஆர்டிஸ்ட் ஹியர் நாங்கள் சும்மா தான் 2-3 ப்ராஜெக்ட் தான் பண்ணியிருக்கோம் ஹாட் ஸ்டாரில். பட் பார்த்தா வி ஹவ் ஒர்க்ட் இன் 2 ப்ராஜெக்ட்ஸ் வித் திவ்யா, கலையோட ஒரு 2 ப்ராஜெக்ட்ஸ், நிக்கிலாவோட ஒரு 2 ப்ராஜெக்ட்ஸ், 4 ப்ராஜெக்ட்ஸ். ஸோ ஹோப் மாரி ராமோடையும் அடுத்தடுத்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணோன்னு. தேங்க்யூ ஸோ மச். நிறைய பேர் இருக்கனால ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் த டைம். தேங்க்ஸ் ஃபார் த கேதரிங். இது நிச்சயமாக வந்து தமிழ் சினிமாவில் இந்த படத்துக்கு ஒரு இடம், ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் நிச்சயமாக இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். இந்த படத்தை பற்றி நிறைய பேசணும்னு நினைக்கிறேன். நீங்கள் எல்லாம் தியேட்டரில் பார்த்து இந்த படத்தை வந்து கொண்டாடுங்க. நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக சவுண்ட் டிசைனர் சுரேன் அவர்களே பேச அழைக்கிறோம். தேங்க்யூ. அடுத்தபடியாக ஆக்ட்ரஸ் திவ்யா துரைசாமி அவர்களே பேச அழைக்கிறோம். ப்ளீஸ். When I read the first screenplay from Mari around 2 years ago, I had tears in my eyes. Listening to screenplays and creating movies like this is a reason why we are in this business. We are so incredibly proud to be associated with this movie. I think it's one of the finest products I've ever seen, and I just hope audiences love it as much as all of us do. It's a labor of love by Mari sir, and I just think it's a true testament to his genius and to the great work which happens in Tamil cinema. Thank you, Mari sir, for allowing us to partner with you on this, and it's something we are very proud of, and we are waiting for audiences to see it. Thank you. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். மேடையில் நிறைய பெரியவங்களாம் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் வந்ததுக்கு நன்றி. வாழை வந்து ரொம்ப முக்கியமான ஒரு படமாக இருக்கும். நடித்ததில் ரொம்ப சந்தோஷம். மாரி அண்ணாக்கு அப்புறம் எங்கள் டீம் எல்லாருமே கோ ஆக்டர்ஸ், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே, தேனீஸ்வர் சார் வரல, அவர் எல்லாருக்குமே வந்து நன்றி. சந்தோஷ் சார், பாட்டு சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக எனக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு படமாக இருக்கும். ஒரு புதுசான ஒரு உலகம் எனக்கு. ஸோ ஒர்க்காகவும் ஆக்டிங்காகவும் இருக்கட்டும், அந்த லைஃபாக இருக்கட்டும், எல்லாமே எனக்கு புதுசாக இருந்தது. நிறைய லேர்ன் பண்ணிட்டேன் இந்த ப்ராஜெக்டில். தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக படம் ரொம்ப சூப்பரான ஒரு படமாக இருக்கும். நன்றி, வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். ஸ்டேஜில் கூப்பிடுவாருன்னு எதிர்பார்க்கல. எனக்கு இது ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான ஒரு மேடை தான் இது. நாங்கள் எல்லாமே சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக இருந்து கிட்டத்தட்ட எனக்கு மாறி ஒரு செல்வன் தான் கூப்பிட்றோம். மாறின்றது இங்கே ஸ்டேஜில் வந்து அப்படி வருது. ஒரு 13 இயர்ஸாக பழக்கம் எங்களுக்கு. ஸோ நாங்கள் பேசாத கதைகள் கிடையாது, ட்ராவல் பண்ணாத இடங்கள் கிடையாது. ஸோ நிறையா பேசியிருக்கோம். அவர்கிட்ட எப்பவுமே அந்த டைமில்
கதை எழுதி முடிச்சுட்டு சார் அந்த கதை ஓகே சொல்லி நீ படமாக பண்ணு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சார் மூலியமாகவும் சரி நானும் சரி நிறைய ஏறி இறங்கி ட்ரை பண்ணியிருக்கோம். பரியரும் பெருமாள் வந்து படமாக பண்ணுறதுக்கு அப்போலாம் ரொம்ப ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அவர் கண்ணில். இது எப்படியாவது நம்மக்கிட்ட படம் பண்ணணும் அப்படின்ற நிறைய கதைகள் சொல்லணுன்றது. அது ஒரு தடவை அப்புறம் ரஞ்சித் அண்ணா அவர்கள் மூலிமா அந்த படமாக அது நடந்து அது இப்போது மாறிக்கிட்ட நிறைய பேர் கதை கேட்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் அது வந்து படமாக பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னும் போது அதை விட சந்தோஷமான ஒரு விஷயம் வேறு எதுவுமா இருக்குமான்னு தெரியல. இதுதான் நான் ஒரு ஃபுல் சர்க்கிளாக பார்க்குறேன் லைஃப்லேயே. ஏன்னா மாறிட்ட சொல்கிறதுக்கு அவ்வளோ கதைகள் இருக்குது செல்வத்திட்ட. அவர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து கதைகள் எடுத்து பண்ணாவே அவ்வளோ சொல்ல வேண்டியது இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் அவர் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இன்னும் நிறைய சொல்லுவார். அது நானும் தொடர்ந்து எல்லா இதுலையும் கேட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை. என்னோட நண்பனாக செல்வத்தோட படங்களோட ரசிகனா எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன். எல்லா படமும் அவர் எழுதிட்டு படிக்க கொடுப்பாரு, படிச்சுட்டு சொல்லுவோம். பட் இந்த கதை படித்தப்போ இது எப்படி அவர் படமாக பண்ண போகிறாரு, ஏன்னா அதில் ரொம்ப அவருக்கான பர்சனல் வழிகள் இதில் ரொம்ப நிறையா இருக்குது. அவரோட லைஃப் இருக்குது, இது எப்படி படமாக எடுக்க போகிறாரு, அதுக்கு ரொம்ப அது காட்சிப்படுத்துறதுல இதில் எல்லாத்தையுமே அவருக்கு ரொம்ப சிரமமாக இருக்குமே நினச்சேன். நேற்று படம் பார்க்கும்போது அதெல்லாம் மீறி எப்படி இவ்வளோ அழகாக இவ்வளோ சூப்பராக அதை ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாருன்னு எனக்கு அது 2 நாளாக அதே தான் யோசனையாக இருந்துகிட்டே இருந்தது. இதில் நடித்த அந்த பசங்களாக இருக்கட்டும், திவ்யா அவர்களாகட்டும், நிக்கிலா விமல் அவங்களாக இருக்கட்டும், இதில் எல்லாருமே சினிமாட்டோகிராஃபி பண்ண தேனேஸ்வர் சார், குமார் அண்ணன், சந்தோஷரோட மியூசிக் எல்லாமே வந்து அவுட் ஆஃப் தி வேர்ல்டு இருந்தது. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது இந்த படம் வந்து செல்வம் பண்ணி நவி ஸ்டுடியோஸில் திவ்யா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு பொண்ணு பேர்லேயே அந்த கம்பெனி ஆரம்பித்து அவங்க இது பண்ணதில் ஹாட் ஸ்டார் மாதிரி ஒரு கம்பெனி இங்கே பேக் பண்ணுறது நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இது முக்கியமாக தமிழில் தான் இது ரொம்ப ஆரோக்கியமாக இது நடக்குதுன்னு பார்க்குறேன். இந்த மாதிரி ஒரு இயக்குனரோட அவரோட கதைகளையும் இந்த மாதிரி விஷயங்களையும் தொடர்ந்து அதை இங்கே படுறதுக்கான சூழல் இருந்துகிட்டே இருக்குது. அது இன்னும் நிறையா இந்த மாதிரி செல்வமாக இருக்கட்டும், அவங்க ஹாட் ஸ்டாரும் இந்த மாதிரி தொடர்ந்து படங்கள் பண்ணணுன்னு நான் ஆசைப்பட்றேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. அண்ணன் மாதிரி தான், அண்ணன் மாதிரி தான். நானும் சும்மா வந்தேன், என் மேலே உட்கார வச்சாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. இந்த படம் நாங்கள் டீமாக பேசும்போதே எங்கே பேசினாலும் வாழை எதிர்பார்த்துட்ருக்க, நாங்களாம் ரொம்ப பார்க்கணும் ஆசைப்பட்டுருக்க படம். ஏன்னா அண்ணனை வந்து ஒரு இடத்துல சொல்லியிருப்பார், என்னை புரிஞ்சுக்கணும், என் கோவத்தையோ என் கதைகளையோ என்னோடய எமோஷன்ஸை புரிஞ்சுக்கணும் வாழை வந்தால் அவங்களுக்கு தெரியும்னு. எனக்கு கண்டிப்பாக அது நடக்கும்னு நம்புகிறேன். எனக்கு அந்த படம் அவ்வளோ இது. அந்த அண்ணனை பார்த்துட்டு சொல்லிட்டு இருந்தார், ஐயோ பார்க்க மிஸ் பண்ணுறோன்னு. நாங்களும் பார்க்க ஆர்வமாக இருக்கோம்னே. எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். திவ்யா அக்கா போது ப்ரொடியூசராக இருக்காங்க, தொடர்ந்து பண்ணணும். எங்களை மாதிரியான ஆளுகளுக்கும் ப்ரொடியூஸ் பண்ணணும். இன்ப நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் விட்டிருக்கும் திரைச்சிற்பிகளே, கலைச்சிற்பிகளே, விழாவில் கலந்து கொண்டு வந்திருக்கும் நண்பர்களே, பத்திரிகை சோழர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை வணக்கத்தை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். மொத்தத்தில் என்னவோ ஒரு உண்மை இந்த விழாவில் முழு வெளிச்சம் போட்டு காட்டத்தான் செய்கிறது. ஆம், கபாலி தந்த ரஞ்சித், கர்ணன் தம்பி மாரி செல்வராஜ் இருவரும் இந்த மேடையில். இந்த நிகழ்வை உண்மையிலேயே மாரி செல்வராஜை இந்த திரையுலகு தந்த தம்பி ராம் அவர்களையும் ரஞ்சித் அவர்களையும் ஆத்மார்த்தமாக வாழ்த்துகிறேன். இந்த பாடல்கள் எல்லாம் நான் ஒரு 10 தினங்களுக்கு முன்பு தான் பார்த்தேன். என்ன ஒரு மேஜிக் வந்து சந்தோஷ் நாராயணனுக்கும் மாரி செல்வராஜாக்கும் ஒரு ஒட்டி பிறந்திருக்கிறது. செவியிலே செந்தேன் மழை, புவியிலே சந்தோஷ் நாராயணனின் சங்கீத அலை என்பது போல் அங்கிங்கெனாதபடி எங்கும் பிரமாதமாக இந்த பாடல்கள் பட்டி தொட்டி எங்கும் பட்டொலி வீசி ஒலிக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த படம் தயாரிக்கிறது, அதுவும் ஹாட் ஸ்டாருக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லி, குட்டி சாருக்கு உண்மையிலேயே நன்றி சொல்லிக்கிறேன். என்கிட்ட கூட அவர் நிறைய பேசியிருக்காரு. பட் அதுக்கு முதல் பொட்டு வந்து தம்பி மாரி செல்வராஜ் வச்சிருக்கிறார். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இது மிக உயரிய படைப்பாகவும் கலைப்படைப்பாகவும் வசூல் சாதனை படைக்கக்கூடிய படைப்பாகவும் உருவாகும். அதில் எல்லளவும் மாற்றமில்லை. அப்படிப்பட்ட ஒரு சூழல் இந்த படம் உருவாகி இருக்கிறது. இந்த படத்தை பார்க்க வேண்டும், அதுவும் இது ஹாட் ஸ்டார் மட்டும்தான் வரணும்னு சொல்லும்போது இல்லை இது தேட்டருக்கு எப்படி எத்தமாப்பா, அது ஒரு பெரிய மாஸ் வரவேற்பு இருக்குன்னு மாரி செல்வராஜ் சொன்னேன்.
அந்த உந்துதலோ என்னவோ அவர் வந்து இந்த படத்தை வந்து திரையரங்கத்துக்கு எடுத்துன்னு வந்திருக்கிறாரு. உண்மையிலேயே என் எண்ணத்தை பூர்த்தி செய்த மாரி செல்வராஜுக்கு அகம் குளிர மகிழும் தளர்ந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த படம் மிக உயரிய கலைப்படைப்பாக இருக்கும். மாரி செல்வராஜை பற்றி எங்களுக்கு வந்து உண்மையிலேயே மிகப்பெரிய வரப்பிரசாதம், இந்த திரையில் கிடைத்த ஒரு பெரிய வரம், தவம் மாரி செல்வராஜ். இதுதான் என்னால் இப்பொழுது சொல்ல முடியும். காலம் உங்களுக்கு அதை அடையாளம் காட்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். அடுத்தபடியாக ப்ரொடியூசர் டைரக்டர். அனைவருக்கும் மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் திரைத்துறையை சார்ந்தவர்களுக்கும் வணக்கம். யதார்த்த படைப்பாளி மாரி செல்வராஜ் முதல் முறையாக அவரது துணைவியார் தயாரிப்பாளராக அவர் அவதாரம் எடுத்துள்ளார். அவருக்கு இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்கள். பாட்டு ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு. சந்தோஷ் நாராயணன் சார் அவர்களுக்கும் அவர்களுக்கும் வாழ்த்துக்கள். இது ஒரு ஆக சிறந்த படைப்பாக இருக்கும் அப்படின்றத மாத்திரம் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். அதை நீங்களே இன்னும் அடுத்த மாதம் ரிலீஸ்க்கு இருக்குது, பார்க்க போகிறீங்க, தெரிஞ்சுப்பீங்க. இந்த மாதிரி படங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற டிஸ்னி ஹாட் ஸ்டார் அவர்களுக்கு இந்த நேரத்தில் பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். இந்த மாதிரி படத்துக்கு தொடர்ந்து நல்ல உங்களுடைய பத்திரிகை ஊடக நண்பர்கள் பெரிய சப்போர்ட்டாக இருக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, இந்த படத்திற்கு எனக்கும் ஒரு சிறிய வாய்ப்பை தந்த மாரி செல்வராஜ் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு படம் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா வந்திருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் நன்றி. சந்தோஷ் வந்து ஒரு கான்சர்ட்டுக்காக அப்ராட் போயிருக்காரு, அதனால தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இங்கே இருக்கிற சிலரோட எங்களோட ஜேர்னி ஃபஸ்ட் படத்துலேருந்து கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ரீசெண்டாக ராம் சாரோட 7 கடல் 7 மலையில் அசோசியேட் ஆனோம். நிறைய கற்றுக்கிட்டோம் சார் உங்கள்கிட்ட, ரொம்ப தேங்க்ஸ். ரஞ்சித் அண்ணா அத்தக்கட்டியிலேருந்து இப்போ வரைக்கும் எங்கள் ஜேர்னி கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் வீக் கூட நாங்கள் பாட்டில் ராதா நீலம் ப்ரொடக்ஷன் சார்பாக ப்ரொடியூஸ் பண்ணுற படத்தில் ஃபஸ்ட் சிங்கிள் ரிலீஸ் பண்ணுறோம். தென் மாரி செல்வராஜ்னா அண்ட் சந்தோஷ் நாராயணா, திருப்பி பரியரும் பெருமாள், கர்ணனை தொடர்ந்து இப்போ வாழை. வி ஆர் வெரி ஹானர்ட் டு அசோசியேட் வித் திஸ் மூவி சார். படம் வந்த உடனே உங்கள் எல்லாருக்குமே புரியும் ஏன் சொல்கிறோன்னு. இது அவங்களோட பெஸ்ட் ஒர்க்காக கண்டிப்பாக இருக்கும். அண்ட் இந்த ஹீரோ சந்தோஷ் அண்ணா தான் எங்களுக்கு எத்தனை பிளாக் பஸ்டர் ஆல்பம் கொடுத்துருக்கீங்கண்ணா. வாழை ஆல்பமில் மொத்தம் 4 சாங்ஸ். இப்போ ஃபஸ்ட் சாங் பார்த்தீங்க தென்கிழக்கு, தீபாதி இருக்காங்க, யுகபாரதி அண்ணா எழுதியிருக்காங்க. இந்த ஆல்பமில் இன்னும் மிச்சம் 3 பாட்டு இருக்குது. அதில் அடுத்த சாங் வந்து பாசங்குட்டின்னு ஒரு பாட்டு விவேக் அண்ணா எழுதியிருக்காங்க, கபிலன் பாடியிருக்காரு. அப்புறம் ஒரு ஊரில் ராஜான்னு சந்தோஷ் அண்ணா பாடியிருக்காங்க, மாரி செல்வராஜ் அண்ணா எழுதியிருக்காங்க. ஃபைனலாக பாடவத்தின்னு ஒரு பாட்டு, அதுவும் மாரி செல்வராஜ் அண்ணா எழுதியிருக்காங்க. ஜெயமூர்த்தி அண்ட் மீனாட்சி இளையராஜா பாடியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் டைம் இந்த ஆல்பம் கேட்கும்போது எங்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்ததோ அதே மகிழ்ச்சி உங்களுக்கும் இருக்கும்னு நாங்கள் நம்புகிறோம். We are so proud to get associated with this project, Valai. Thank you, Disney Hotstar, Mari Selvarajna and Santoshana for the opportunity. Thank you once again. எல்லாருக்கும் வணக்கம். நான் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஸ்டேஜ் இது. எனக்கு இன்னைக்கு இங்கே நிற்கிறதே ஒரு மாதிரி ரொம்ப நர்வஸாக இருக்குது. நிறைய வாட்டி இங்கே நின்றுருக்கேன், அங்கேயே இருந்திருக்கேன், இங்கே இருந்திருக்கேன், ஹோஸ்டாகவும் இருந்திருக்கேன். பட் ஸ்டில் எனக்கு இன்னைக்கு நிற்கிறது ஒரு மாதிரி பயங்கரமாக எனக்கு படபடப்பாக இருக்குது. பிகாஸ் எனக்கு மாரி செல்வராஜ் சார்னா பயம். ஆக்சுவலி அவர் முன்னாடி பேசுகிறது எனக்கு உண்மையாலுமே பயமாக இருக்குது. பட் என்ன சொல்கிறது, சார்கிட்ட இருந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ப்ராஜெக்டோட ஆஃபர் அவர் கால் பண்ணப்போ நான் ரொம்ப நேரம் அவரோட ஃபோன் எடுக்கவே இல்லை, பார்த்துட்டே இருந்தேன். சார் தான் நம்மளை கால் பண்ணுறாரா, உண்மையாலுமே நமக்கு சம்டைம்ஸ் கால் பண்ணுறவங்க நான் மாற்றி கால் பண்ணிட்டேன் அப்படி சொல்லிடுவாங்க. அப்படி நினச்சிட்டு நான் பயந்துட்டே இருந்தேன். ஸோ சார் இந்த ப்ராஜெக்டாக தான் கால் பண்ணுறாங்களா அப்படின்னு. ஸோ கால் பண்ணி அவர் சொல்லும்போது அவர் சொன்னது ஒன்றே ஒன்று தான், என்னோட ட்ரீம் ப்ராஜெக்ட் இது, இந்த படம் எடுக்கிறதுக்காக தான் நான் சினிமாவுக்கு வந்தேன். இந்த ஃபிலிம் வந்து ஈஸியாக பண்ண முடியாது, இதுக்காக நீ வந்து உன்னுடைய உழைப்பை நீ 100% கொடுத்தினா உன் கரியரில் உனக்கு ஒரு நல்ல படம் நான் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். நீ மென்டலி ஃபிசிக்கலி ரெடி ஆகிக்கோ அந்த படத்துக்காக அப்படின்னு சொன்னார். ஸோ அன்னைக்கு டிசைட் பண்ணேன், ஓகே. ஏன்னா இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக நான் எவ்வளோ வெயிட் பண்ணியிருக்கேன் அப்படின்றது எனக்கு தெரியும். ஸோ அப்படி ஒன்று கிடைக்கும்போது அதை விட்டுறக்கூடாதுன்ற ஒரு தாட் இருந்தது. சார் சொன்ன அந்த மொமெண்ட்லேருந்து இந்த ஃபிலிம்குள்ளே நான் கம்ப்ளீட்டாக அப்படியே நான் ஹேண்ட் ஓவர் சரண்டர் பண்ணிட்டேன். ஷூட் முடிகிற வரைக்கும் நான் அப்படி தான் இருந்தேன். ஸோ இன்றைக்கி ஒரு நல்ல படத்தில் நான் இருக்கேன் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஈவன் படம் பார்க்க ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ ஆக்சுவலி எனக்கு நர்வஸாக இருக்குது.
ஸோ இந்த ஃபிலிம்குள்ளே நான் இருக்கிறதுக்கு முழுக்க முழுக்க காரணம் மாரி செல்வராஜ் சார் மட்டும்தான். நான் இன்ன வரைக்கும் அவருக்கு தேங்க் பண்ணதில்லை. பிகாஸ் எனக்கு ஒவ்வொரு பர்ஃபார்ம் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அவர்கிட்ட நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேட்க எனக்கு லைக் கொஞ்சம் பயமாக இருக்கும். சரி தேனீஸ்வர் சார்கிட்ட கேட்பேன், அவர் சொல்வார். பட் சார் கிட்ட கேட்க மாட்டேன். சாரோட ஒய்ஃப் கிட்ட கூட கேட்பேன், அவங்க சொல்லுவாங்க நல்லா இருக்கு லைக் அந்த மாதிரி. இன்ன வரைக்கும் நான் கேட்டதும் இல்லை. அவரா படம் முடிஞ்சு லாஸ்ட் நாள் அவராக சொன்னப்போ எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்தது. மற்றபடி இந்த ப்ராஜெக்ட்குள்ளே நான் வந்ததுக்கு காரணம் சார் தான். அவருக்கு நான் வரைக்கும் தேங்க்யூ அப்படின்னு நான் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி சொன்னதில்லை. பட் இந்த ஸ்டேஜில் அதை நான் பதிவு பண்ணிக்கிறேன். எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது இப்படி ஒரு படம் எனக்கு கொடுத்ததுக்கு. அண்ட் படத்தில் இருக்கிற படக்குழுவில் இருக்க எல்லாருக்கும் என்னுடைய விஷஸ் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா என் கெரியர்லேயே வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு படம் தான் வாழை. நான் நடித்ததுலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டராக இருந்துச்சு, டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஸோ எல்லாருமே அது பார்க்குறதுக்காக நானும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். எனக்கு நான் நடித்ததை விட அந்த 2 பாய்ஸ் வந்து எப்படி வந்து ஸ்க்ரீனில் வந்துடும் அப்படின்றது பார்க்குறதுக்கு நான் ரொம்ப நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலி இட்ஸ் ரிலீஸிங். அப்போது எல்லோரும் பார்த்துட்டு எங்களுக்கு அவங்களுக்கு என்ன என்கரேஜ்மெண்ட்டோ அதை கொடுத்துருங்க, எங்களை சப்போர்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்தபடியாக